இந்த லெஜெண்டரி பிளேயர்ஸ் எல்லாருக்குமே இன்னமும் நம்ம மரியாதை கொடுத்துருக்கணும் அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய 3 அண்டர் ரேட்டட் இந்தியன் லெஜெண்டரி பிளேயர்ஸ். நம்பர் 1 ஜவஹர் ஸ்ரீநாத். ஜகீர் கானுக்கு முன்னாடி இந்தியாவுடைய பவுலிங் யூனிட்டை லீட் பண்ணவர் தான் ஜவஹர் ஸ்ரீநாத். இவருடைய இன்ஸ்விங் டெலிவரியால காலோடஞ்சு உட்காந்தவங்களோ, இவருடைய பவுன்சரை பார்த்து பயந்து உட்காந்தவங்களோ நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். 90ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியாவும் எல்லா டீமுடைய பவுலிங் யூனிட்டையுமே கதற விட்டுட்டு இருக்கும்போது அவங்க பேட்டிங் லைனப்பையே கதற விட்டவர் தான் ஜவஹர் ஸ்ரீநாத்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்தியா சார்பா 150 கிலோமீட்டர் வேகத்துல தொடர்ச்சியா பால் வீசக்கூடிய ஒரு பிளேயரா இருந்தவர் தான் ஜவஹர் ஸ்ரீநாத். 157 கிலோமீட்டர் வேகத்துல இவர் ஒரு பாலை வீசி இருக்காருங்க. அதுதான் இப்போ வரைக்குமே ஒரு இந்தியரால வீசப்பட்ட அதிவேக பந்தா கருதப்படுது. மைசூர் எக்ஸ்பிரஸ் ஆன இவர் 296 போட்டிகளில் 551 விக்கெட்டுகளை இந்தியாவுக்காக எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் இவருக்கான இடத்த நம்ம கொடுத்துருக்கோமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். பவுலிங் லெஜண்ட்ஸ்னு வரும்போது இவருடைய பெயரை நிறைய பேர் மென்ஷன் பண்ணுறதே இல்லை. ஆனால் இந்தியாவின் ஃபாஸ்ட் பவுலிங் லெஜண்ட்னா அது ஜவஹர் ஸ்ரீநாத் தாங்க. நம்பர் 2 விவிஎஸ் லக்ஷ்மன். இப்போ இருக்கிற இந்தியன் டீம் டெக்னிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து தாங்க கற்றுக்கணும். ஏன்னா இந்திய டெஸ்டின் லெஜெண்டரி பேட்ஸ்மேன்னா அது விவிஎஸ் லக்ஷ்மன் தாங்க. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டிராவிட், சச்சின், விவிஎஸ் லக்ஷ்மன் இவங்க 3 பேரையுமே தமிழ் நியூஸ் பேப்பர்கள் எல்லாமே மூவேந்தர்கள் தான் குறிப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டெஸ்ட்ல ஒரு கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேனா இவர் இருந்திருக்காரு. 11,192 ரன்களை இந்தியாவுக்காக இவர் அடிச்சு கொடுத்திருக்காரு. 23 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காருங்க. அதுல 17 டெஸ்ட்ல மட்டும் அடிச்சிருக்காரு. அதுல 6 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியா சச்சினை பார்த்து பயப்படுதோ இல்லையோ, விவிஎஸ் லக்ஷ்மனை பார்த்தா கண்டிப்பா பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஈடன் கார்டன்ஸ்ல 376 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பா டிராவிட் கூட போட்டு அடிச்சார்ல, அதை இப்போ வரைக்குமே எந்த இந்தியன் ஃபேன்ஸுமே மறக்க மாட்டாங்க. 281 ரன்கள் அந்த மேட்ச்ல இவர் அடிச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தாலே போதும் இப்போ இருக்கிற இந்திய பேட்ஸ்மேன்கள் டெஸ்ட் பேட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கத்துக்கலாம். நம்பர் 3 ரவீந்திர ஜடேஜா. நிறைய பேர் இவரை மதிக்கவே மாட்டாங்க. ஆனா விராட் கோலி, ரோஹித் சர்மாக்கு இணையான ஒரு லெஜண்ட் தான் ரவீந்திர ஜடேஜான்னு சொல்லலாம். இவர் வேற ஒரு நாட்டில் பிறந்திருந்தாருன்னு சொன்னா அங்க இவரை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அந்த அளவுக்கு சாதனையெல்லாம் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு 367 போட்டிகள்ல இந்தியாவுக்காக 633 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. இந்தியா சார்பா அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர்கள் பட்டியலில் இவர் 5வது இடத்துல இருக்காரு. 75 வருஷம் இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல இவர் 5வது இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதோட 7416 ரன்களையுமே இந்தியாவுக்காக அடிச்சு கொடுத்திருக்காரு. இந்தியாவுக்கு எப்ப விக்கெட் தேவையோ அப்பெல்லாம் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. எப்பெல்லாம் பேட்டிங்ல இறங்கி ஆடணுமோ அப்பெல்லாம் இறங்கி ஆடுவாருன்னு சொல்லணும். பிஞ்சிட்டரா மட்டும் இல்ல, பினிஷராவும் நிறைய மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அதோட 153 கேட்சஸ் எடுத்திருக்காருங்க இந்தியாவுக்காக. இவருடைய ஃபீல்டிங் பத்தி சொல்ல தேவையே இல்லை. ஃபீல்டிங்லேயே ஒரு 10 ரன் மேட்ச் தடுத்துருவாரு இவரு. ஆனா இப்படிப்பட்ட பிளேயரை நம்ம அந்த அளவுக்கு கொண்டாடுறோமான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை அப்படிங்கிறது தாங்க உண்மை. இந்த 3 பேரையுமே நம்ம நல்ல விதத்துல கொண்டாடணும்.